ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி உண்மையிலேயே மைசூர் மகாராஜா பேத்தியா? இந்த ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் சொல்லப்பட்டும் வருகிறது. நடிகை ஜெயம் ரவி மற்றும் அவரின் மனைவி ஆர்த்தி இருவரும் திருமண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து பெற்று பிரிவதாக தற்பொழுது அறிவித்துள்ளதை தொடர்ந்து ஆர்த்தியின் பின்னணி குறித்த தகவல் சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவி வருகிறது. இன்று தன்னுடைய 44வது பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை ஜெயம் ரவி நேற்றைய தினம் கனத்த இதயத்துடன் மனைவி ஆர்த்தி உடனான விவாகரத்து விஷயத்தை வெளிப்படையாக அறிவித்தார். இவர் வெளியிட்ட அறிக்கையில், இந்த முடிவு நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைகளுக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்க்கையில் இருந்து விலகுவது என மிக கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் என்றும், இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல, என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நல்வாழ்வுக்காக எடுக்கப்பட்டது என தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது, ஏற்கனவே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இடையே கடந்த சில மாதங்களாக விவாகரத்து பிரச்சனை புகைந்து கொண்டிருப்பதாக தங்களுடைய பேட்டிகளில் கூறி வந்த சினிமா விமர்சகர்கள் பலரும் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி விவாகரத்து பின்னணி குறித்த பல தகவல்களை அலசி ஆராய்ந்து தங்களின் கண்ணோட்டத்தில் கூறி வருகிறார்கள். அதேபோல் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியின் குடும்ப பின்னணி குறித்த தகவல்களும் அதிக தேடப்படும் ஒன்றாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் பிரபல தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த சினிமா பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியின் குடும்ப பின்னணி குறித்தும் கல்பனா ஹவுஸ் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த தகவல் கேட்பவர்களையே ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளது. அதாவது, பலர் ஒரு பேச்சுக்காக நீ என்ன மைசூர் மகாராஜா பேத்தியா என கேட்பது உண்டு. ஆனால் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி உண்மையிலேயே மைசூர் மகாராஜாவின் பேத்தி முறைதானாம். இது குறித்து தன்னுடைய பேட்டியில் விலாவரியாக கூறியுள்ள பைல்வான் ரங்கநாதன், சென்னையில் உள்ள கோட்டையில் இருந்து கடற்கரைக்கு செல்லும் சாலையில் உள்ளது 2 பெரிய பங்களாக்கள் தான். அதில் ஒன்றுதான் கல்பனா ஹவுஸ். இந்த கல்பனா ஹவுஸ் மைசூர் மகாராஜாவான KS சாம்ராஜ் உடையார் தன்னுடைய சென்னை மனைவி கல்பனாவுக்கு வழங்கியது. அந்த கல்பனா தான் ஆர்த்தியின் சொந்த பாட்டி என்றும், அதாவது விஜயகுமாரின் தாயார் என்றும் சொல்லப்படுகிறது. சுஜாதா விஜயகுமார் தம்பதிகளுக்கு பிறந்த ஒரே மகள் தான் ஆர்த்தி. மிகவும் செல்லமாக வளர்ந்த பணக்கார வீட்டு பெண். ஜெயம் ரவியுடன் கல்லூரியில் படித்த காலத்திலிருந்தே இருவரும் காதலித்து வந்தனர். பின்னர் ஜெயம் ரவி சினிமாவில் நடிக்க துவங்கிய பெண். இது குறித்து தன்னுடைய பெற்றோரிடம் பேசி இருதரப்பு சம்மதத்துடன் ஆர்த்தி ரவி திருமணமும் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகளும் உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பேசியுள்ள பைல்வான் ரங்கநாதன், ஜெயம் ரவி ஆர்த்தி இடையே பிரச்சனை ஏற்பட அவரின் மாமியார் சுஜாதாவும் ஒரு காரணம்தான். இயக்குனர் பாண்டிராஜ் தயாரிப்பாளரான சுஜாதா விஜயகுமாரிடம் ஒரு படத்தின் கதையை கூறியுள்ளார். அவருக்கு கதை பிடித்து போகவே அந்த கதையை மருமகனிடம் கூற சொல்லி உள்ளார். ஜெயம் ரவிக்கும் கதை பிடித்து போனதால் மருமகனிடம் சம்பளம் குறித்த கேட்க அவர் தனக்கு 20 கோடி வேண்டும் என கூற பாண்டிராஜை அழைத்து அவர் இந்த படத்திற்கு போட்டு கொடுத்த 53 கோடி பட்ஜெட்டில் ஏதாவது குறைக்க முடியுமா என கேட்டுள்ளார். பாண்டிராஜ் அதெல்லாம் முடியாது என கராராக பேசவே இந்த கதையை ஜெயம் ரவியிடம் கூறி படத்தின் படப்பிடிப்பையும் ஆரம்பமானது. மாமியாரால் ஒரு வெற்றி படத்தை நடுவ விட்டுட்டோமே என்கின்ற கோபம் அப்படியே ஆர்த்தி மீது திரும்பியதும் தான் இந்த விவகாரத்திற்கு ஒரு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார் பைல்வான் ரங்கநாதன். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.